السلام عليكم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه ومن اتبع الهدى إلى يوم الدين அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு நன்றியை செலுத்திவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு அல்லாஹ்வுடைய அருளால் நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். இது தொடர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த இன்ஷா அல்லாஹ் கிளாஸை ஆரம்பிக்க நான் முன்வருகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய அருளால் கௌரவத்துக்கும் மதிப்புக்கும் உரிய ஷேக் அக்ரம் அப்துல் சமத் அவர்கள் முன்வந்து எம்மோடு இணைந்து இங்கே குவைட்டிலே உள்ள தமிழ் பேசும் முஸ்லிம்களுக்கு சேவை செய்வதற்கும் முன்வந்துள்ளார். அல்லாஹு தாலா அவருக்கு அருள் புரிந்து நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுத்து செல்வ செழிப்பையும் கொடுக்கணும் என்று நான் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அதோடு இங்கே எமது அழைப்பை ஏற்று வந்த அனைவருக்கும் அல்லாஹு தாலா அருள் புரிய வேண்டும், அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு நல்லதை கேட்டு நல்லதை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக எம்மை ஆக்க வேண்டும். அதேபோல் எமது நியத்தை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். இன்று வெள்ளிரவு அல்லாஹுக்காக இந்த இடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். அவனது மார்க்கத்தை படிப்பதற்கென்ற நோக்கத்தோடு நாம் இந்த நியத்தை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். ஜஸாக் அல்லாஹ் ஹைர். மைக்க வந்து இப்ப நான் ஷேக் அக்ரம் அவர்களுக்கு கொடுக்கிறேன். சரியா இதை கொஞ்சம் யூஸ் பண்ண வேண்டி வரும், அந்த டைமுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா சய்யிதில் முர்சலீன் வ இமாமில் முத்தகீன் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். மதிப்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர் சீராஜ் சொன்னது போல உண்மையிலே ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களோட இந்த இடத்துல சந்திக்கின்றேன். இன்றைய நாளில் இன்ஷா அல்லாஹ் அதாவது அல்லாஹுடனான அழகிய தொடர்பு என்று சொல்ற கருத்தில், அல்லாஹ்வுடனான அழகிய தொடர்பு என்று சொல்ற கருத்தில் சில விஷயங்களை உங்களோட பரிமாறிக்கொள்றதற்கு விரும்புகின்றேன். உண்மையிலே இந்த தலைப்பை இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணி உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை எடுத்துக்கொள்ள முடியுமாக இருந்திருந்தால் இன்னும் அதனுடைய அந்த எஃபெக்ட் வந்து அதிகமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். ஆனாலும் தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகள் எங்களுக்கு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முடியாமல் அமைந்து விட்டது. வஃபிகுல்லின் ஹைர் இன்ஷா அல்லாஹ். எல்லா விஷயத்திலையும் அல்லாஹு தாலா ஒரு நலனைத்தான் கண்டிப்பாக வைத்திருப்பான் என்ற அடிப்படையில் நான் இங்கே இந்த தலைப்பினுடைய முதலாவது பகுதிக்கு வாரேன். முதலாவது நாங்கள் அல்லாஹுடனான அழகிய தொடர்பு அல்லது அழகிய இறை தொடர்பு, அரபு மொழியில் சொல்வார்கள் ஹுஸ்னு சிலத்தி பில்லா. அப்போ அதை நாங்கள் தமிழில் மொழிபெயர்க்கிற நேரத்தில் அல்லாஹ் அழகிய இறை தொடர்பு என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். இந்த அழகிய இறை தொடர்பு என்று சொல்றதனுடைய கருத்து என்ன, பொருள் என்ன? நாங்கள் அல்லாஹ்வுடனான அந்த தொடர்பை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம், அதை அழகாக வச்சுக்கொள்கிறோம் என்று சொல்கிற நேரத்தில் நாங்கள் என்ன அதனூடாக மீன் பண்ணுறோம் என்று சொல்கிறது. இங்கே இமாம்களை பொறுத்தவரையில் இந்த கருத்தை விளங்கப்படுத்துகின்ற நேரத்தில் ஒரு 4 முக்கியமான விஷயங்களை அந்த கருத்தை விளங்கப்படுத்துறதற்கு சொன்னார்கள். ஒன்று, அதை நாங்கள் திக்ருல்லா என்று சொல்லுவோம், அந்த இறை நினைவு என்று சொல்றது. அல்லாஹு தாலா பற்றிய அந்த ஞாபகம், அந்த நினைவு என்று சொல்றது எப்பவும் எங்களோட இருக்கணும் என்று சொல்ற விஷயம். அது
அல்லாஹ்வுடனான அழகிய தொடர்பு என்று சொல்ற நேரத்தில் முதலாவது அம்சம். ரெண்டாவது அம்சமா சொல்லுவார்கள் என்னண்டா, நாங்க அரபுல சொன்னால் ஹஷ்யத்துல்லாஹ் என்று சொல்லுவோம். இந்த ஹஷ்யா என்ற அந்த சொல்ல அநேகமான ஆக்கள் எப்படி அதை தமிழ் படுத்துகிறார்கள், மொழிபெயர்க்கிறார்கள் என்று சொன்னா, அந்த பயம், அச்சம் என்று சொல்கின்ற அந்த கருத்துல தான் அதை மொழிபெயர்க்கிறார்கள். ஆனா உண்மையாக அது அந்த அந்த பயம் என்ற கருத்தை கொடுக்கிறதா என்றால், அந்த பயம் என்ற கருத்தை உண்மையிலே அது கொடுக்கல. அரபு மொழியை நாங்க பித்து பார்த்தா அது பயம் என்ற கருத்தை கொடுக்கல. தமிழ்ல பலரும் நாங்க இந்தியர்கள் அப்படி பலர் அதை மொழிபெயர்த்ததை நாங்க போய் பார்த்தோம்னாலும் நிறைய பேர் அந்த பயம் என்ற கருத்திலிருந்து விலகி பணிவு என்ற ஒரு கருத்தில் அதை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதுவும் ஓரளவுக்கு பரவாயில்ல, அந்த பணிவு என்ற சொல்லும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் உண்மையிலே அது எல்லாத்தையும் தாண்டிய ஒரு ஒரு கருத்தை தான் இந்த ஹஷ்யா என்ற அந்த சொல் குறிக்கிறது. அதுல உண்மையிலே பணிவும் இருக்கிறது, ஒரு ஒரு சர்டன் லெவல்ல ஒரு ஒரு பயமும் இருக்கிறது, அதே மாதிரி ஒரு ஒரு கண்ணியம் ஒன்று அதுல இருக்கிறது. அடுத்தது ஒரு உள்ளார்ந்த ஈடுபாடு என்று சொல்ற ஒரு விஷயம் உண்டு அதுக்குள்ளால இருக்கிறது. அப்ப இந்த இந்த எல்லா அம்சங்களும் சேர்ந்த ஒரு உணர்வு தான் உண்மையிலே இந்த ஹஷ்யா என்று சொல்ற விஷயம். அப்ப நாங்க அல்லாஹ்வுடனான அழகிய தொடர்பு என்று சொல்ற நேரத்தில் அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையிலான அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் என்று சொன்னா, அது அந்த பணிவு, பயம், கௌரவம் இது எல்லாத்தையுமே உள்ளடக்கின ஒரு ஒரு உணர்வாக அது காணப்பட வேண்டும் என்று சொல்றது. அப்ப அது இரண்டாவது அம்சமாக இமாம்கள் குறிப்பிட்டார்கள். மூன்றாவது அம்சமாக இமாம்கள் சொன்னார்கள் என்னண்டா, அத இமாம்களுடைய வார்த்தையில சொல்ற நேரத்தில் அவர்கள் சொல்லுவார்கள், சாதாரணமாக எங்கட கையிலிக்கிற விஷயங்களை விடவும் நாங்க அல்லாஹ்வினுடைய கையிலிக்கிற விஷயங்கள் தான் எங்களுக்கு எப்பவும் முக்கியமானதாக, அது எங்களுக்கு அதிகமானதாக தோன்றும் என்று சொல்றது. அப்ப எது எங்களை பொறுத்த வரையில பிரதானமானதாக இருக்க வேண்டும் அல்லது நாங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொல்ற நேரத்தில் இமாம்கள் அத இந்த இந்த வார்த்தையில தான் சொல்கிறார்கள். அதாவது அந்த எங்களுக்கு அல்லாஹ்விடம் இருக்கின்ற விஷயங்கள் அது அந்த அது சம்பந்தமாகத்தான் அதிக நம்பிக்கை எங்களை பொறுத்தவரையில காணப்படும். நாங்க எந்த அளவுக்கு அந்த அந்த நம்பிக்கையோடு இருக்கிறோம், அல்லாஹ்விடத்தில் இருக்கின்ற விஷயங்கள் மனிதர்களிடத்தில் இருக்கின்ற விஷயங்களை விட, என்னிடத்தில் இருக்கின்ற விஷயங்களை விட பெருமதியானவை, முக்கியமானவை, எனக்கு பிரயோசனமானவை என்று சொல்ற அந்த நம்பிக்கையோட நாங்க இருக்கணும். இதோட விளைவாக வரக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னண்டா, அது மூன்றாவது விஷயமா சொன்னார்கள். நாலாவதாக சொன்னார்கள் என்னண்டா, திருப்தி என்று சொல்றது. இப்ப நாங்க இந்த உலகத்துல செயலாற்றுகின்ற நேரத்தில் இன்னொரு மனிதனுடைய திருப்தி என்று சொல்றதை விட எனக்கு எது முக்கியம்? அல்லாஹ்வினுடைய திருப்தி என்று சொல்ற. அப்ப இந்த இந்த நாலு விஷயங்களும் சேர்ந்த ஒன்றைத்தான் நாங்க சொல்லுவோம் அல்லாஹ்வுடனான அழகிய தொடர்பு, அழகிய உறவு என்று சொல்லி. அப்ப அந்த அழகிய இறை தொடர்பு என்று சொல்ற நேரத்தில் இந்த நாலு விஷயங்களும் அதுல பிரதானமாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி இமாம்கள் சொல்லுவார்கள். அப்ப நாங்க அதுல முதலாவது சொன்னோம் அல்லாஹ் அந்த இறை நினைவு என்று சொல்ற விஷயம். அடுத்து இரண்டாவது நாங்க சொன்னோம் அந்த ஹஷ்யா, ஹுஷூ என்று சொல்ற விஷயம். மூன்றாவதா நாங்க சொன்னோம் அந்த நம்பிக்கை, அல்லாஹ்விடத்தில் இருக்கின்ற விஷயங்கள் பாலான அந்த அந்த நம்பிக்கை. இப்ப உண்மையிலே அந்த அந்த நம்பிக்கை என்று சொல்ற விஷயத்தை சொல்ற நேரத்தில் இமாம்கள் சொல்ற ஒரு ஆக முக்கியமான ஒரு விஷயம் என்னண்டா, சாதாரணமாக மனிதர்களுக்கு இருக்கின்ற ஒரு உணர்வு, நாங்க எங்களுக்கு எப்ப நாங்க உண்மையிலே அந்த எதிர்காலம் பற்றிய நம்பிக்கையோடு இருப்போம் என்று சொன்னா, எங்களை பாதுகாக்கிறதுக்கு ஏதோ ஒன்று இருக்கிறது என்று சொல்ற அந்த உணர்வின் போதுதான். அடிப்படையில மனுஷன் எவ்வளவுதான் இண்டிபெண்டாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு மனுஷன் எப்பவுமே டிபெண்டாகத்தான் இருக்கிறான். அவன் 100% இண்டிபெண்டாக இந்த உலகத்துல வாழ்றன்னு சொல்றது சாத்தியம் இல்லை. அவன் ஏதோ ஒன்றுல டிபெண்ட் ஆகி இருக்கணும். அவனுக்கு தோள் கொடுக்கிறதுக்கு, கை கொடுக்கிறதுக்கு, அவனை பாதுகாக்கிறதுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை உண்டு அவனுக்கு வேணும்.
ஏதோ ஒரு விஷயம் ஒன்று வேணும். அதனாலதான் நீங்க பார்க்கணும், அந்த இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட ஏதோ ஒரு கட்டத்தில் டிபெண்ட் ஆகிற ஒரு இடம் ஒன்று வார். அந்த இறை நம்பிக்கை அவங்களுக்கு ஊட்டுகின்ற ஒரு சூழல் கண்டிப்பாக அவங்களுக்கு வார். அது ஏன் என்று சொன்னா, மனிதனுடைய அந்த உணர்வு ரீதியாகவே மனிதன் அந்த இயல்பா அல்லாஹ் அப்படித்தான் படைச்சிருக்கிறான். அவன் அந்த முழுமையாக நான் எதுவும் சாராதவனாக எந்த இதிலையும் யாரிலையும் தங்கி நிற்காம முழு சுதந்திரமாக அவன் வாழலாமா இந்த உலகத்துல? அப்படி சாத்தியம் இல்லை. அப்ப ஒரு மனுஷனை பொறுத்த வரையில அப்படி டிபெண்டாக இருப்பதற்குரிய ஒரே ஒரு சக்தி அல்லாஹு தஆலா மட்டும்தான். அப்ப அந்த நம்பிக்கையை தான் நாங்க இந்த இடத்துல சொல்றோம். அந்த நம்பிக்கை, அப்ப அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்றது தான் அதில் உள்ள அந்த மூன்றாவது பாயிண்ட் நான் சொன்னேன். அப்ப அல்லாஹ்வுடைய திக்ர், அது மாதிரி அந்த அதாவது ஹஷ்யா, அது போல இந்த நம்பிக்கை, அடுத்தது திருப்தி, அல்லாஹ்வினுடைய திருப்தி. இந்த 4 விஷயங்களும் எங்களுக்கு இருத்தல் என்று சொல்றதைத்தான் நாங்க அல்லாஹு தாலாவுடனான அழகிய தொடர்பு என்று சொல்றோம். அதையும் இமாம்கள் விளங்கப்படுத்துற நேரத்தில் இது இந்த ஃபீலிங், இந்த உணர்வு, இது குறிப்பிட்ட ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல, ஒரு சூழல்ல அப்படி மட்டுப்படுத்தப்பட்டது அல்ல, வரையறுக்கப்பட்டது அல்ல. மாற்றமாக அது எப்படி இருக்கணும் என்று சொல்ற நேரத்தில் அவங்க சொல்ற முக்கியமான விஷயத்தை பாருங்க என்றால், இது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எந்த இடத்துக்கு அவன் போனாலும் இந்த ஃபீலிங் பிரதிபலிக்கும். அதே மாதிரி எல்லா காலத்திலையும் இந்த உணர்வோடு தான் அவன் இருக்கும். அது மாதிரி அத இன்னொரு வார்த்தையில சொல்லுவாங்க, விருப்பிலும் வெறுப்பிலும் அது இருக்கும். அவனுக்கு விருப்பமான ஒரு சூழலாக இருந்தாலும் சரி, விருப்பமான நிலைமையாக இருந்தாலும் சரி, விருப்பம் இல்லாத நிலைமையாக இருந்தாலும் சரி, அவனுடைய மனநிலை எப்படி இருக்கணும்? அல்லாவுக்கும் அவனுக்கும் இடையிலான அந்த ரிலேஷன்ஷிப்ல அவனுடைய மனநிலை எப்படி இருக்கணும்? இந்த 4 பண்பையும் பிரதிபலிக்கின்ற மாதிரி தான் இருக்கணும். அது அவனுக்கு விருப்பமான ஒரு சிச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, விருப்பம் இல்லாத சிச்சுவேஷனாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி அவன் தனியாக இருக்கின்ற ஒரு ரகசியமான ஒரு சிச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, அடுத்தவர்களோட கலந்திருக்கின்ற ஒரு பகிரங்கமான விஷயம் உண்டாக இருந்தாலும் சரி, அல்லது அவனுடைய அந்த ஆக்ஷன், அவனுடைய செயற்பாடுகள் என்று சொல்றது அவன் யாருக்கும் தெரியாம ரகசியமா செய்கின்ற ஒரு செயற்பாட்டின் போதும் சரி, அடுத்தவர்கள் எல்லாருக்கும் முன்னால பகிரங்கமா செய்கின்ற ஒரு செயற்பாட்டின் போதும் சரி, எந்த நிலைமையிலும் அல்லாவுக்கும் அவனுக்கும் இடையிலான அந்த ரிலேஷன்ஷிப்ல இந்த பண்பு 4 பிரதிபலிக்க வேண்டும். அதே மாதிரி அவனுக்கு ஒரு வறுமையான சூழ்நிலையிலும் சரி, வசதியான சூழ்நிலையிலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் இந்த பண்பு தான் பிரதிபலிக்கணும். பல சமயங்களில் நாங்க பார்க்கிறோம் என்னண்டா, நாங்க அல்லாஹ் எப்ப ஞாபகப்படுத்துறோம், அல்லாஹ்வினுடைய ஞாபகம் எங்களுக்கு எந்த மாதிரியான சூழல்ல கூட வருகிறது? நல்ல வசதியோட எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கின்ற நேரத்தில் அது வருகிறதா என்றா குறைவு. பல சமயங்கள்ல எங்களுக்கு எப்ப கஷ்டம் வருகிறது, எப்ப பிரச்சனையுள்ள மாட்டிக்கொள்றோம், அப்பதான் அல்லாஹ்வினுடைய ஞாபகம் எங்களுக்கு கூட வருகிறது. எனக்கு இப்ப அந்த ஒரு 2 வீக்ஸுக்குள்ளால ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்க. என்னண்டா, நான் அந்த கவுன்சிலிங் செஷன் ஒன்றுல ஒரு 20 வயசு ஒரு பொம்பளை புள்ள, அவட ஒரு பிரச்சனை சம்பந்தமாக என்னோட டிஸ்கஸ் பண்ண நான் ஆன்லைன்ல இப்ப பேசிட்டு இருக்கிற நேரத்தில் அவ சொல்ற ஒரு விஷயம் ஒன்று பாருங்க. அவ சொல்ற என்னண்டா, அந்த குறிப்பிட்ட பொம்பளை புள்ள இன்னொரு ஆளோட எஃப்ஐஆர்ல இருக்கிற. அப்ப அந்த குறிப்பிட்ட அந்த ஃபேமிலியில, அதாவது யாரோட எஃப்ஐஆர்ல இருக்கிறாவோ அந்த பாயோட ஃபேமிலி, அவங்களோட ஃபேமிலியில இந்த மார்க்கம், தொழுறது, இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் அது மிச்சம் வீக்காக இருக்கிறது. ஆனா பொருளாதார ரீதியாக நல்ல வசதியான ஆட்கள். அப்ப நான் கேட்டேன், இது உங்களுக்கு நெருடலாக இல்லையா? இந்த விஷயம் உங்களுக்கு நெருடலாக இல்லையா? இதை நீங்க அக்செப்ட் பண்றீங்களா?
அப்ப அவ ஒரு விஷயம் சொன்னா பாருங்க, என்னண்டா அவ சொல்ற, அந்த அவங்களுக்கு அது தேவையில்ல தானே, அவங்களுக்கு ஏன் இப்ப அல்லாட்ட ஏன் அவங்க கேட்கணும்? ஏண்டா கேட்கறதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறதானே. இப்ப இந்த குறிப்பிட்ட பொடியன் ஹாஸ்டல்ல இருந்து படிச்சார், எங்கேயோ ஒரு போர்டிங் ஆகி படிச்சார். அவருக்கு அங்க இருக்கிற நேரத்துல என்னெல்லாம் கேட்கிறோம் உடனே கிடைச்சிருது. சொல்ற நாங்க எங்களுக்கு அப்படி இல்லை, எனக்கு என்னமாலும் தேவைண்டா நான் அல்லாட்ட தான் கேட்கிறேன். ஏன்னா எங்களுக்கு அந்த வசதி இல்லை, அப்ப அல்லாட்ட நாங்க கேட்கிறோம். அவங்களுக்கு அப்படி தேவையில்லை தானே, அவங்களுக்கு அப்படி தேவையில்லை. அதனால அவங்களுக்கு அந்த தேவையில்லாதனால அவங்கள்ட்ட அந்த மார்க்கம் வரல. இது அவட ஜஸ்டிபிகேஷன், அதுக்கு சொல்ற ஜஸ்டிபிகேஷன். அப்ப இப்ப இது கோட்பாட்டு ரீதியாக பிள்ளை தான், இது கோட்பாட்டு ரீதியா பிள்ளை. ஆனா அந்த புள்ளையோட சிச்சுவேஷன்ல வச்சு பார்க்கறதுல அது சரி, அவக்கு அதுக்கு சரி. அதை நான் மறுத்துரைத்து அப்படி இல்லைன்ற ஒரு பயம் பண்ணி வேலையில் அந்த பிள்ளைக்கு கேட்பாங்கன்னு. அப்ப அதை நான் அவருக்கு வேற வகையில விளங்கப்படுத்தின. எப்படி போனா நான் இந்த விஷயத்தை சொல்றதுக்கு அந்த கருத்துக்கு வந்தேன். பாருங்க, என்னடா எங்கடா அந்த மனநிலைகள் உள்ள அந்த முரண்பாட்டை பாருங்க எப்படி இருக்கிறேன். அப்ப நாங்க அல்லாட தேவையும் அல்லாஹ்வுடனான ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரையில எப்படி எங்களுக்கு ஒரு கஷ்டத்துக்கு கை கொடுக்கின்ற ஒரு ஆள் என்றது மட்டும் என்று சொல்வது அல்ல. உண்மையிலே அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப் என்று சொல்றது அது எல்லா காலத்திலும் எல்லா சூழலிலும் எந்த நிலைமையிலும் அந்த குறிப்பிட்ட ஒரு வடிவத்தில் மெயின்டைன் பண்ணப்பட வேண்டிய ஒரு ரிலேஷன்ஷிப். அதைத்தான் நாங்க சொல்லுவோம் அல்லாஹ்வுடனான அழகிய உறவு என்று சொல்லி. அப்ப அப்ப வறுமையிலையும் சரி செல்வத்திலையும் சரி, அது எந்த நிலைமையிலும் அப்படி இருக்கும். அதே மாதிரி சந்தோஷத்திலையும் கவலையிலையும், உங்களுக்கு சந்தோஷமான சிச்சுவேஷன் ஆயிருக்கலும் கவலையான சிச்சுவேஷன் ஆயிருக்கலும், கஷ்டமான நிலைமையாக இருக்கலும் வசதியான நிலைமையாக இருக்கலும், அதே மாதிரி ஒரு பிரச்சனை வருகின்ற போதும் பிரச்சனை இல்லாமல் போகின்ற போதும். அப்ப என்கிட்ட ஒருத்தர் அவரு நான் ஒரு இது போன்ற ஒரு செஷன்ல ஒருத்தர்கிட்ட கேட்டேன். இப்ப நான் சாதாரணமாக டிஸ்கஸ் பண்ற நேரத்தில் உங்களோட லைஃப்ல நீங்க சீரியஸாக தௌபா கேட்ட சந்தர்ப்பம் எது? எந்த விஷயத்துக்கு சீரியஸாக தௌபா கேட்டு இருக்கிறீங்க? அது கண்டினியூவாக இருந்திருக்கிறதா இல்லாட்டி எப்படி? அப்ப ஒருத்தர் அவரோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாரு. என்னண்டா, அதாவது அவர் ஒரு பெரிய இக்கட்டான ஒரு விஷயத்துல மாட்டிக்கிறார். என்ன அந்த இக்கட்டான விஷயம் என்றா, இப்ப அந்த ஆன்லைன்களூடாக நடக்கின்ற ஸ்கேம்கள் அது இது இருக்கிறதானே. அப்ப ஏதோ ஒரு ஆபாசமான ஸ்கேம்ல அவர் மாட்டிட்டார். இப்ப அது சம்பந்தமான விஷயம் வெளியில வந்தால் அத அப்படி ஷேர் பண்ற மாதிரி அப்படி அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா உண்மையிலே அவருடைய லைஃபே முடிஞ்சு. அவருடைய அந்த பாஷையிலே சொன்ன அவர் சொல்ற, அப்ப அப்படி ஒரு பெரிய இக்கட்டான ஒரு சூழலை நான் மாட்டிக்கொண்டேன். அப்ப அவர் சொல்றேன் என்றால், அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட தொடர்தேர்ச்சியாக ஒரு 10 நாள் நான் கேட்ட தௌபா இருக்குதே, இந்த வாழ்க்கையில் எனக்கு அதை மறக்கல அப்படி சொல்லி. 10 நாள் நான் கேட்ட தௌபா என்னோட வாழ்க்கையில நான் மறக்கல. அதுக்கு பிறகு உண்மையிலே அந்த பிரச்சனை நான் வெளியே வந்துட்டேன். இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாம் டிலீட் ஆகி அப்படியோ அதிலிருந்து நான் வெளியில வந்துட்டேன். அது பிறகு நான் அவர்கிட்ட கேட்டேன், என்னண்டா அதே உணர்வும் அதே அந்த சீரியஸ்னஸும் அதுக்கு பிறகு ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களோட தௌபால வந்திருக்கிறதா சொன்னா, அவர் சொன்னார், உண்மையிலே இல்லதான், உண்மையிலே இல்லதான். அந்த அளவுக்கு சீரியஸான ஒரு தௌபா ஒன்றை நான் உண்மையில அதுக்கு பிறகு செய்யல. அப்ப என்ன விஷயம் என்று சொன்னா, அந்த மனுஷன் எப்ப அந்த அல்லாஹ்வுடனான அவனோட ரிலேஷன்ஷிப்பை தேடி போவான், சீரியஸான தேடல் எப்ப நடக்கிறது? கஷ்டத்துல, பிரச்சனையில.
ஆனா இங்க அல்லாஹ்வுடனான அழகிய உறவு என்று சொல்ற நேரத்தில் அங்க வலியுறுத்தப்படுறது அப்படி அந்த ஒரு சந்தர்ப்பத்துக்குரியது மட்டும் அல்ல. அதான் நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஆக முக்கியமான விஷயம். அது எங்களோட முழு வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகள்லையும் நாங்க எப்படி அதை வெளிப்படுத்துகின்றோம் என்று சொல்றதுதான். அப்ப அந்த அந்த நான் சொன்ன அந்த 4 பண்புகளையும் பிரதிபலிக்கின்ற வகையில இந்த ரிலேஷன்ஷிப் அப்படி காணப்படும். அதனாலதான் குர்ஆன்ல சூரத்துல் அன்ஆம்ல 162வது வசனத்துல அல்லாஹ் தஆலா இப்படி சொல்றான், குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப என்னுடைய தொழுகையாக இருக்கட்டும், என்னுடைய ஏனைய இபாதத்துகள் கிரியைகளாக இருக்கட்டும், என்னுடைய வாழ்வு மரணம் எல்லாமே அல்லாஹ்வுக்கானதாக காணப்படணும் என்று சொல்றதனுடைய பொருள் அதுதான். அப்படி காணப்படணும் என்று சொல்றது இந்த இந்த குர்ஆன் வசனம் சொல்லுகின்ற அந்த கருத்து அதான். நாங்க அந்த அல்லாஹ்வுடனான ரிலேஷன்ஷிப்பினுடைய சாரம் என்ன, அதனுடைய அந்த சாரம்சம் என்ன என்று சொன்னா அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் என்று எல்லாமே என்னுடைய வணக்கமாக இருக்கட்டும், என்னுடைய வாழ்வு மரணம் முழுமையாக அல்லாஹ்வுக்கானதாக அது காணப்படும் என்றா அது எப்பவுமே அல்லாஹ்வை நினைவுபடுத்துறதாக இருக்கணும். அல்லாஹ்வுக்கும் எனக்கும் இடையிலான அந்த அந்த உறவு அது பணிவானதாக கண்ணியமானதாக அந்த அந்த வகையான அந்த உறவாக காணப்படணும். அல்லாஹ்வை நான் எப்பவுமே டிபெண்டாக இருத்தல் என்று சொல்ற வாழ்க்கைக்கான நம்பிக்கையை தரக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் என்றது மட்டுமானதாக இருக்கணும். அந்த வகையில் என்னுடைய எல்லா செயற்பாடும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துதல் என்று சொல்றத மட்டுமே நோக்கமாக கொண்டதாக இருக்கணும். அப்படி காணப்படுகின்ற ஒன்றுதான் அல்லாஹ்வுக்கும் எனக்கும் இடையிலான அழகிய உறவாடல் என்று சொல்ற விஷயம். அப்ப அந்த அந்த அழகிய இறை தொடர்பு என்று சொல்றதனுடைய பிரதானமான பொருள் இதுதான். அப்ப இது இந்த தலைப்பினுடைய முதலாவது பகுதி. அந்த முதலாவது பகுதியில் இன்னொரு விஷயம் ஒன்றை நான் அடையாளப்படுத்த நினைக்கிறேன் என்றா, இதை நாங்க சாதாரணமாக ஒரு மனிதனிடத்தில் எடுத்தோம் என்றா, ஒரு மனிதனிடத்தில் நாங்க இதை எடுத்தோம் என்றா, மனிதண்ட சிந்தனை, அது மாதிரி அவனுடைய வார்த்தைகள், அது மாதிரி அவனுடைய நடத்தைகள். இப்ப ஒரு மனிதன் பிரதானமான 3 இந்த விஷயங்கள். இது சிந்தனை என்று நான் சொல்ற நேரத்தில் நாலேஜை குறிப்பிடல, நாலேஜை குறிப்பிடல். இந்த நாலேஜ் அது அது மனசோட சேர்ந்து வார நேரத்தில் தான் அது என்னுடைய தோட்டாக வரும். அப்ப அது நாலேஜ் என்ற அந்த விஷயம் மட்டுமல்ல. அப்ப இந்த இந்த 3 பகுதிகளும் ஒரு ஒரு மனிதனுடைய இந்த 3 விஷயமும் அல்லாஹ்வோடு சம்பந்தப்படுகின்ற நேரத்தில் அது சமமான அந்த முக்கியத்துவத்தோடு சம்பந்தப்படும். இந்த 3 விஷயத்திலுமே நான் சொன்ன அந்த 4 பண்பும் பிரதிபலிக்கும். என்னுடைய சிந்தனையிலையும் நான் அல்லாஹ்வை முதல்நிலைப்படுத்துகின்றவனாக இருக்கணும், என்னுடைய வார்த்தையிலையும் அல்லாஹ்வை முதல்நிலைப்படுத்துகின்றவனாக இருக்கணும், என்னுடைய நடத்தையிலையும் அல்லாஹ்வை முதல்நிலைப்படுத்துகின்றவனாக நான் இருக்கணும். இப்ப நாங்க சாதாரணமா பார்க்கலும் நீங்க நிறைய நாங்க எங்கட பலரோடு உறவாடுகின்ற நேரத்தில் வார்த்தைகள்ல இருக்கின்ற அந்த பக்குவம் பல சமயங்கள்ல எங்கட மனநிலைகள் இருக்காது, எங்கட நடத்தைகள் இருக்காது. இந்த 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 அரபு சூழல்ல உண்மையிலே வார்த்தைகள் மிச்ச அழகானவை தானே. அல்லாஹ்வை சம்பந்தப்படுத்தின வார்த்தைகள் மிச்ச அழகான வார்த்தைகள், அது கேட்கவே ஸ்வீட்டா இருக்கும். அந்த அந்த மாதிரியான வார்த்தையாடல்களை நாங்க எங்களுக்கு நாங்க தமிழ்ல கையாளுறன்னு சொல்றது கொஞ்சம் இல்லை, அல்லது எங்கட சூழல்ல இல்ல. இந்த இந்த வார்த்தையாடல்களும் மிச்சம் ஸ்வீட்டான வார்த்தையாடல்கள் இருக்கு. அப்ப சாதாரணமாக நாங்க அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவோம், மாஷா அல்லாஹ் என்று சொல்லுவோம், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவோம், அல்லாஹ் கரீம் என்று சொல்லுவோம், அல்லாஹ் பெரியவன் என்று சொல்லுவோம், எல்லாத்தையும் அந்த அப்ப எங்கட வார்த்தைகள்ல இருக்கின்ற அல்லாஹ் 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 என்று சொல்ற அந்த விஷயம் அது எந்த அளவு தூரம் எங்கட தோட்ல இருக்கிறது,
எங்கட மனசில் இருக்கிறது, எங்கட செயல்ல இருக்கின்றது என்று சொல்றது. அப்ப அந்த இந்த பேலன்சிங் முக்கியம், இந்த பேலன்சிங் முக்கியம். அப்ப பல சமயங்களில் நாங்க அந்த தவறுபடுகின்ற விஷயம் அதுதான். அப்ப நாங்க அல்லாஹ்வுடனான அழகிய உறவு, அந்த இறை தொடர்பு அழகானதாக இருத்தல் என்று சொல்ற நேரத்தில் இந்த பேலன்சிங் இருக்கணும் கட்டாயம். அப்ப அது எங்கட சிந்தனையிலையும் இருக்கணும், எங்கட வார்த்தையிலையும் இருக்கணும், எங்கட நடத்தையிலையும் இருக்கணும். பல சமயங்கள்ல நாங்க அழகான வார்த்தைகள், அல்லாஹ் பெரியவன் என்று சொல்ற அந்த அழகான வார்த்தைகள் இருக்கும், ஆனா அதுக்கு பின்னால் எங்கட நடத்தைகள்ல அல்லாஹ் பெரியவனாக இருக்க மாட்டான். பல சமயங்கள் அந்த அந்த தவறு நிறைய நடக்கிறத நாங்க பார்க்கலாம். அப்ப அது நாங்க இதுல இந்த பேலன்சிங்ல நாங்க விடுகின்ற ஒரு ஒரு பெரிய தவறு. அப்ப அதையும் தாண்டித்தான் உண்மையில எங்கட அல்லாஹ்வுடனான அந்த ரிலேஷன்ஷிப் என்று சொல்றது, அல்லது அழகிய தொடர்பு என்று சொல்றது இந்த பேலன்ஸை பேன்றதாக காணப்படணும் என்று சொல்றதுதான் நீங்க நான் சொல்ல வர விஷயம். ஹை, அப்ப இது முதலாவது கருத்து. நாங்க ரெண்டாவது கருத்துக்கு வருவோம். இது நான் கொஞ்சம் ஒரு பிராக்டிக்கலான ஒரு விஷயம் உண்டாக இதை செய்யணும்னு நினைச்சேன். இங்க உங்களுக்கு காட்சிப்படுத்துறதுக்கு இருந்தால் அது இன்னும் நல்லாக இருந்திருக்கும். ஆனாலும் பிரச்சனை இல்லை. உங்களோட எல்லாரோட கையிலையும் போனிக்கு தானே, எல்லாரோட கையிலையும் போனிக்கு தானே, அதை வச்சுட்டு வரல, அதை யாரும் துறந்துட்டு வரல. எங்களுக்கு அந்த எங்களோட ரிலேஷன்ஷிப்புகள் எல்லாத்திலையுமே ஆக க்ளோஸ் ஆன ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு அதுதானே. யாரும் அதை துறந்து தூர வைக்கிறோம் இல்லை, தூர வைக்கிற நாங்க நெஞ்சோட அணைச்சிட்டு தானே இருக்கிறோம். பெரும்பாலும் நிறைய பேர் நெஞ்சோட அணைச்சிட்டு இருக்கிறோம். தூங்குற நேரமும் கூட வைஃப் பக்கத்துல தூங்கினோ இல்லையோ போன் பக்கத்துல தூங்கு. அப்ப அந்த அந்த உறவு மிச்சம் ஒரு ஆத்மார்த்தமான உறவு. அப்ப நாங்க சொல்றேன், அல்லாஹ்வுடனான அந்த ரிலேஷன்ஷிப் தான் ஆத்மார்த்தமானதாக இருக்கும். ஓகே, அப்ப இந்த அந்த போனை நாங்க கொஞ்சம் ஒரு சின்ன விஷயத்துக்கு பயன்படுத்துவோம். என்னத்துக்குண்டா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது அவருடைய அசஸ்மெண்ட். உண்மையிலே நாங்க அல்லாஹ்வுடனான எங்கட ரிலேஷன்ஷிப் உண்மையிலே அழகானதா இல்லையா என்றதற்கு சில அடையாளங்களை சொன்னார். நீங்க எந்த அளவு தூரத்துக்கு அல்லாஹ்வுடனான அழகான தொடர்புல இருக்கிறீங்க என்று சொல்றத இந்த அடையாளங்களூடாக பார்த்து கொள்ள முடியும் என்று சொல்லி. அப்ப நான் அந்த விஷயங்களை கொஞ்சம் சொல்லிட்டு போறேன். நீங்க என்ன செய்யுங்கண்டா, ஒவ்வொருத்தரும் உங்களோட போனை எடுங்களே, போனை கையில் எடுங்களே, எடுத்து கல்குலேட்டர் ஆன் பண்ணிக்கோங்க. கல்குலேட்டர் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னண்டா, இங்க நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க உங்களை அசஸ் பண்ணி அதுக்கு நீங்க புள்ளி போடணும். நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களை அசஸ் பண்ணி நீங்க புள்ளி போடணும். எப்படி புள்ளி போடணும்? 5, 4, 3, 2, 1 ரெண்டாம் அடிப்படையில். 5 என்று சொன்னா more than 80%. 80% மேலண்டா 5 போடுங்க. 80க்கும் 60க்கும் இடையிலண்டா 4 போடுங்க. 60க்கும் 40க்கும் இடையிலண்டா 3 போடுங்க. 40க்கும் 20க்கும் இடையிலண்டா 2 போடுங்க. 20 விட குறைவண்டா 1 போடுங்க. 0 இல்ல. 1 to 5 நீங்க உங்களே அசஸ் பண்ணி அதுல நீங்க உங்களுக்கு புள்ளிகளை போடுங்க. அப்ப கால்குலேட்டர்ல நீங்க அதை கூட்டி வாங்க. ஹை, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன அந்த விஷயத்துல நான் அதை மிச்சம் எளிமைப்படுத்தி சொல்றதுக்கு முற்படுறேன். அவர் முதலாவது சொன்னார் என்னண்டா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அல்லாஹ்வுக்கும் எனக்கும் இடையிலான அந்த ரிலேஷன்ஷிப் அழகாக இருக்கிறது என்று சொன்னா, நாங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் எங்கட ஆக்களை வச்சு பார்க்கலும். அவர் சொன்னார், முதலாவது உங்களோட தீன் எப்படி இருக்கும், தீன்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. குவத்துன் ஃபீ தீன் என்று சொன்னார். தீன்ல நான் ஸ்ட்ராங் என்று நீங்க ஃபீல் பண்றதாக இருந்தா 5 மார்க்ஸ் நீங்க உங்களுக்கு போடலாம்.
ஸ்ட்ராங் கொஞ்சம் குறவு தான், பெரும்பாலும் ஸ்ட்ராங் தான் என்றா 4 மார்க்ஸ் போடுங்க. இல்ல பெரும்பாலும் இல்ல, சிலவேல தான், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்ல என்றா 3 மார்க்ஸ் போடுங்க. இல்ல நான் கொஞ்சம் வீக் தான், ஒரு மிச்சம் எவரேஜ் தான், 2 மார்க்ஸ் போடுங்க. நல்லா வீக் தான் நான், 1 மார்க்ஸ் போடுங்க. 0 போடவான. அது நீங்களே எஸ்எஸ் பண்ணிக்கொள்ளுங்க, நான் அதுக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் சொல்லல. ஏன்னா இது உங்களுக்கும் உங்களோட மனசுக்கும் இடையிலான ஒரு விஷயம். அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னாரு, இஸ்தஃப்தி கல்பக், நீங்க உங்களோட மனசையே நீங்க ஃபத்வா கேட்டுக்கொள்ளுங்க. வலவ் அஃப்தாக்கல் முஃப்தூன், வேற எத்தனை பேர் உங்களுக்கு என்ன ஃபத்வா சொன்னாலும் உங்களோட மனசு உங்களுக்கு சொல்ற ஒரு ஃபத்வா ஒன்று இருக்குமே, அதை வச்சு புள்ளி போடு, அதை வச்சு புள்ளி போடு, வேற எதுவும் இது பண்ணவாங்க. ரைட். 2வது இமாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், அதாவது ஹஸ்மன் ஃபீலீன், அதாவது சாஃப்ட்னஸ். இந்த சாஃப்ட்னஸ் என்ற விஷயத்துல நீங்க எப்படி, இப்ப சாஃப்ட்னஸ் என்று சொல்ற நேரத்தில் நாங்க நினைக்கிறோம் எது சாஃப்ட்னஸ் என்று சொன்னா, அதாவது மிருதுவான தன்மை, மென்மை என்று சொல்றது இல்ல. நாங்க நினைக்கிறோம் என்னடா எல்லாத்தையுமே விட்டு கொடுக்கிறது, எதுவும் நாங்க கடிஞ்சு கொள்றது இல்ல, ஒன்று இது பண்றது இல்ல. ஆனா அலிரடே என்ன சொன்னார் என்றால், சாஃப்ட்னஸ் என்று சொல்றதிலேயும் எது அந்த அல்லாஹ்வுடனான ரிலேஷன்ஷிப் என்று சொல்ற நேரத்தில் அதுல பிரதிபலிக்கின்ற பண்பு உண்மையில் என்ன, ஹஸ்ம், நாங்க உறுதியாக இருக்கிறது, தீர்மானமானவர்களாக நாங்க இருக்கோம், தீர்மானமானவர்களாக இருக்கணும். நாங்க எப்பவுமே இந்த நழுவி போராக்களாக, விட்டு கொடுத்தே போராக்களாக அப்படி இருக்கிறது தான் சாஃப்ட்னஸ் என்று சொல்றது அல்ல. தீர்மானமானவர்களாக இருத்தல் என்று சொல்றது தான் உண்மையிலே அல்லாஹ்வுடன் அழகிய தொடர்புல பெஸ்ட் ஆனது என்று சொல்லி, அந்த விஷயத்தை பொறுத்தவரையில நீங்க தீர்மானமானவர்களா என்று சொல்றதுல உங்களுக்கு நீங்க புள்ளி போடுங்க. 5 to 1. ஹை. மூணாவது சொன்னார் என்னண்டா, எங்கட தாட்ல, எங்கட பிலீவ்ல, அதுல கட்டாயம் ஒரு சர்டனிட்டி ஒன்று இருக்கும், நிச்சயத்தன்மை என்று நாங்க சொல்லுவோமே, அந்த நிச்சயத்தன்மை ஒன்று கட்டாயம் இருக்கும். அந்த நிச்சயத்தன்மை அதுதான் ஈமான் என்று நாங்க சொல்றோம். விலதான் ஈமான். அப்படி ஈமான போன்ற நிச்சயத்தன்மை உங்களை பொறுத்தவரையில் இருக்குதா? ஈமான் என்று நாங்க சொல்றது தளராத ஒரு விஷயம் ஒன்றாகத்தான் இருக்கும். அப்படி தளராத ஒரு விஷயமாகத்தான் உங்களோட பிலீவ்ஸ் அது இருக்கிறதா? எந்த சந்தர்ப்பத்திலும் அது ஆட்டம் காண மாட்டாது என்று சொல்றதாக உங்களோட பிலீவ்ஸ் இருக்கிறதா? இருந்தா 5 பாயிண்ட்ஸ் போடுங்க. 4, 3, 2, 1. ஹை. அடுத்தது அறிவு. அறிவு என்று சொல்றது நீங்க பெரிய அறிஞராக இருக்கணும் என்று சொல்றது அல்ல. அறிவு என்பது எனக்கு ஆர்வமான விஷயம் என்று இருக்கும். அறிவு என்று சொல்றது, அறிவு தேடல் என்று சொல்றது எனக்கு ஆர்வமான விஷயம் என்று சொல்றது இருக்கணும். அதுல உங்களோட நிலைமை என்னது புள்ளி போடுங்க. அடுத்தது உங்களோட செல்வம், உங்களோட வெல்த் என்று சொல்றதுல அதை பொறுத்தவரையில் நான் எப்பவுமே நடுநிலையத்தான் கடைபிடிப்பேன். நடுநிலையத்தான் நான் அதுல கடைபிடிப்பேன் என்று சொல்றேன். நான் அப்ப அதுல செல்வத்தை நான் தேடுதல்லையும் சரி, செல்வத்தை பயன்படுத்துதல்லையும் சரி, செல்வத்தை செலவழித்தல்லையும் சரி, இதில் எதிலையும் நான் எல்லை மீறி இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போடல, இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போடல. அதில் எப்பவுமே நான் நடுநிலையை கடைபிடித்தல் என்று சொல்றேன். அதுதான் என்னுடைய இந்த விஷயத்தை பொறுத்தல நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்றத இது பண்ணுங்க. அடுத்தது உங்களோட வணக்கம், இபாதத். இபாதத் என்று சொல்றதுல எப்படி இருக்கணும் என்று சொன்னா, நாங்க ஏற்கனவே சொன்ன இந்த ஹுஷூ என்று சொல்ற விஷயம். ஹுஷூ என்றா நான் சொன்னேன், அது பணிவு, பயம், கண்ணியம், ஈடுபாடு என்று சொல்ற இந்த எல்லா பண்பும் கலந்த ஒரு உணர்வு. அப்ப என்னுடைய இபாதத்தை பொறுத்த வரையில நான் அந்த உணர்வோடு தான் இந்த இபாதத்தில் ஈடுபடுவேன் சொல்றேன். இந்த உணர்வு பிரதிபலிப்பு உங்களை பொறுத்தவரை இருக்கிறதா?
இருந்தா நீங்க அதுக்கு உங்களோட புள்ளிகளை போடுங்க. அடுத்தது வறுமை. வறுமை கஷ்டமான சூழலையும் நான் ஒரு அழகான நடத்தையைத்தான் பிரதிபலிப்பேன். ஒரு அழகான நடத்தையைத்தான் பிரதிபலிப்பேன். வறுமை கஷ்டம் என்று சொல்றது என்னுடைய புற தோற்றத்தை அசிங்கப்படுத்தாது, என்னுடைய நடத்தையை கண்ணிய குறைவானதாக மாற்றாது. விளந்தன் ஒரு ஒரு அழகிய தோற்றத்தை தான், அழகிய நடத்தையைத்தான் கஷ்டம் வறுமை எதுவாக இருந்தாலும் நான் பிரதிபலிப்பேன் என்று சொல்றேன். விளந்தன் அதை பொறுத்த வரையில நீங்க எப்படி இருப்பீங்க? அடுத்தது சபரன் ஃபி ஷித்தா என்று சொல்றேன். சிரமமான ஒரு சூழல்ல, ஒரு இக்கட்டான நிலைமையில பொறுமை என்று சொல்றது என்னிடத்தை எப்பயுமே பிரதிபலிக்கும். நான் ஒரு நாளும் டென்ஷன் ஆகி தளர்ந்து போய் ஃபெட்டப் ஆகி போகின்ற ஒரு நிலைமையில நான் நீக்க மாட்டேன் என்று சொல்றேன். அதை பொறுத்தவரை நீங்க எப்படி உங்களுக்கு புள்ளிகளை போடுங்க. அடுத்தது ஹலால் என்ற விஷயம். ஹராத்தை பத்தி இங்க பேசவே இல்லை. அவர் பேசுறாருண்டா ஹலால் என்ற அந்த பண்பை பொறுத்தவரையில எப்பவும் ஹலாலையே தேட வேண்டும் என்ற மனநிலை உங்களுக்கு இருக்கிறதா? ஹலால் என்றதான் தேடணும் என்று சொல்ற அந்த மனநிலை உங்கள்கிட்ட இருக்கிறதா? அதை பொறுத்தவரையில நீங்க உங்களுக்கு புள்ளிகளை போடுங்க. அப்ப நாங்க கொஞ்சம் அதுல அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஃபத்வா ஒன்று கேட்டு பார்ப்போம், அல்லது ஏதாவது இது பண்ணி பார்ப்போம், எப்படி உங்களோட ஆக்ஷன் எப்படி இருக்கிறது என்று சொல்றது. அடுத்தது நேர்வழி. எனக்கு ஒரு விஷயத்தை இதுதான் சரியானது, இதுதான் நியாயமானது, இதுதான் உண்மையானது என்று சொல்ற ஒன்றை நான் தெரிஞ்சு கொள்ற நேரத்தில் அதுல என்ற ஈடுபாடு எப்படி உற்சாகமானதாக காணப்படும் என்று அவர் சொல்லுவார். அப்ப அந்த உற்சாகமான ஈடுபாடு உங்களுக்கு இருக்குமாக இருந்தா நீங்க உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப் நல்லாக இருக்கிறது என்று சொல்லி போறோம். அப்ப அது அவர் சொன்ன அடுத்த பண்பு. அடுத்தது வரும். அடுத்தது சொல்றாரு, அதாவது நாங்க ஒரு செயல் ஈடுபடுகின்ற நேரத்தில் அது ஏற்கப்படுமா இல்லையா என்று சொல்ற பதற்றம் உங்களுக்கு இருக்கிறதா? ஒரு இபாதத்தில் ஈடுபட்ட நேரத்தில், ஒரு நற்செயல் ஈடுபட்ட நேரத்தில் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வானா இல்லையா என்று சொல்ற ஒரு பதற்றம், ஒரு பயம் உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி இருந்தா அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கு இடையிலான ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கிறது என்று பொருள். அடுத்தது அவர் சொல்லுவார் என்னடா, எங்களுக்கு காலை நேரம் விடிஞ்சா என்ற முதலாவது எதிர்பார்ப்பு என்ன? அல்லாஹ்வுக்கு நான் நன்றி சொல்லும், அல்லாஹ்வை நான் நினைவுபடுத்தணும், அல்லாஹ்வை நினைவுபடுத்தணும் என்று சொல்றது காலையில நான் எழும்பின உடனே எனக்கு இருக்கிற முதலாவது எதிர்பார்ப்பு அதுதான். எனக்கு முதலாவது மைண்டுக்கு வர விஷயம் என்ன? காலையில் எழும்பின உடனே முதலாவது மைண்டுக்கு வர விஷயமா இருக்கணும், அல்லாஹ்வை நான் ஞாபகப்படுத்தணும். அல்லாஹ் என்று சொல்றதே என்ன முதலாவது மைண்டுக்கு வர விஷயமா இருக்கணும். அப்படி இருக்குமாக இருந்தா நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி புள்ளி போடுங்க. ஈவினிங் ஆனா என் மைண்டுக்கு வர வேண்டிய முதலாவது விஷயம் என்ன? இன்றைய நாளுக்காக நான் அல்லாஹ்வுக்கு ஷுக்குர் செய்கின்றேனா, நன்றி செலுத்துகின்றேனா என்று சொல்றது என் மைண்டுக்கு வர அடுத்த முக்கியமான விஷயமாக இருக்கும். அதுக்கு நீங்க புள்ளிகளை போடுங்க. அடுத்தது நாங்க எங்கட அறிவை பொறுமையோடும் எங்கட வார்த்தைகளை செயல்களோடும் சம்பந்தப்படுத்துறோமா? எங்கட அறிவை பொறுமையோடு சம்பந்தப்படுத்துறோம், எங்கட வார்த்தைகளை எங்கட செயல்களோடு நாங்க சம்பந்தப்படுத்துறோம். இப்படி இந்த சம்பந்தப்படுத்தல் எங்கட வாழ்க்கையில் இருக்கின்றதா? இருக்கிறேன்னு சொன்னா நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி புள்ளி போடுங்க. அடுத்து சொல்றாங்க, எங்கட எதிர்பார்ப்புகளை பொறுத்த வரையில அது அவசரமா நடக்கும், அல்லாஹ் எனக்கு அதை தருவான் என்று சொல்ற அந்த நம்பிக்கையோடு தான் நான் இருக்கிறேன். எங்கட எல்லா எதிர்பார்ப்புகளும் அது அவசரமா நடக்கும், அது நடக்காது, அது இனி அவ்வளவுதான் என்று சொல்ற அந்த மனோநிலை இல்லை. அல்லாஹ் தருவான்,
அது நடக்கும் என்று சொல்ற அந்த நம்பிக்கையோட தான் நான் இருக்கிறேன். அப்படி இருந்தா உங்களோட நம்பிக்கை அந்த லெவல்ல இருந்தா நீங்க அதுக்கு புள்ளி போடுங்க. அடுத்தது, எங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய சறுக்கல்கள், தவறுகள், இது ஒப்பீட்டு ரீதியில அல்லாஹ்வுடனான ரிலேஷன்ஷிப் கூட இருக்கிற ஒரு ஆளை பொறுத்த வரையில இந்த சறுக்கல்கள் குறைவாக இருக்கும். ஏண்ட வாழ்க்கையில தவறுகள் அதிகமாக இருக்கிறதா, சரிகள் அதிகமாக இருக்கிறதா, அதுக்கு நீங்க உங்களுக்கு ஒரு புள்ளி ஒன்று போடுங்க. அடுத்தது, உங்களோட மனசு எப்படி இருக்கிறது, உங்களோட உள்ளம் வந்து அடுத்தவர்களை இரக்கம் காட்டுகின்ற லெவல் இருக்குதா, அடுத்தவர்கள் மீது இரக்கம் கொண்டதாக இருக்கிறதா, இல்லாட்டி அது வந்து கடினமாக இருக்கிறது, எப்படி இருக்கிறது? அப்ப இரக்கமாக உள்ள உள்ளமாக அது இருக்கணும். அப்படி இருக்கிறதா உங்களோட உள்ளம்? அதுக்கு நீங்க புள்ளி போடுங்க. அடுத்தது, கோபம் வந்தா கோபத்தை கட்டுப்படுத்துகின்றவரா இல்லாட்டி பிளாஸ்ட் ஆகின்றவரா? அப்ப கோபத்தை கட்டுப்படுத்துகின்றவர் என்று சொல்கின்ற அதுதான் அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையிலான அழகிய ரிலேஷன்ஷிப். அதை பொறுத்தவரையில் உங்களோட புள்ளிகள் என்னன்னு போடுங்க. அடுத்தது, உங்களோட ஆசைகள் வந்து இமாம் அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அது மைத்தாவாக இருக்கணும். மௌத் ஆசை வந்து உயிரோடு இகப்படாது. ஆசை மௌத்தா பைத்ததாத்தான் நீக்கணும். விளந்தன். அப்ப அது பொருள் என்னண்டா, ஆசை என்று சொன்னா தேவையில்லாத எதிர்பார்ப்புகள், ஆசைகள் என்று சொல்ற விஷயம், அது வந்து இல்லாமல் இருக்கணும் என்று சொல்வதுதான் அதோட பொருள். அதை பொறுத்தவரை நான் எப்படி இருக்கிறேன் என்று சொல்றேன். அடுத்தது, இவரை பொறுத்தவரையில இவரிடத்துல இவருடாக நிறைய நன்மைகள் நடக்கிறத நாங்க எதிர்பார்க்கல. இவருடாக நிறைய நன்மைகள் நடக்கிறது என்று சொல்லி நாங்க இப்ப என்ன பொறுத்தவரையில என்னுடாக நிறைய நன்மைகள் நடக்கிறதா, அதை நீங்க பாருங்க. அடுத்தது, தீமைகளை பொறுத்தவரையில என்னிடத்துல இருந்து அடுத்தாக்கள் பாதுகாப்பு பெறுவார்களா, இல்லாட்டி அடுத்தாக்கள் என்னிடத்திலிருந்து கஷ்டம் அனுபவிப்பாங்களா? அப்ப நான் அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்கின்றவன் அல்ல என்று சொல்றது. இதை பொறுத்தவரையில நீங்க எப்படி புள்ளிகளை போடுங்க. அடுத்து, எனக்கு தீங்கு செய்கின்றவருக்கும் எனக்கு அநீதி இழைக்கின்றவரையும் நான் மன்னிக்க ரெடி. அப்படி நீங்க இருக்கிறீங்களா? அதுக்கு நீங்க புள்ளிகள் போடுங்க. எனக்கு தர மறுக்கின்றவருக்கும் நான் கொடுக்க ரெடி. அப்படி இருக்கிறீங்களா? எனக்கு அவர் தர ஏலாண்டு சொல்றார், எனக்கு தருவதை எனக்கு வருவதை தடுக்கின்றார், ஆனாலும் அவருக்கு நான் கொடுக்க ரெடி. அப்படி இருந்தா நீங்க அதுக்குரிய மாதிரி புள்ளிகளை போடுங்க. என்னோடு உறவை துண்டிக்கிறவரோடும் நான் சேர்ந்து நடக்க ரெடி. என்னோடு உறவை துண்டிக்கிறவரோடும் நான் சேர்ந்து நடக்க ரெடி. அப்படியாக இருந்தா நீங்க புள்ளிகளை போடுங்க. கெட்ட பழக்கங்களை விட்டும் தூரமானவர் இவர். கெட்ட பழக்கங்களை விட்டும் தூரமானவர். அதை நீங்க உங்களை அசஸ் பண்ணி போடுங்க. வார்த்தைகள்ல மிருதுவானவர். பாவங்களை இவருடைய லைஃப்ல நாங்க வெளிப்படையா காண்றதற்கு இல்லை. ரகசியமான பாவங்கள் சில பேர் இருக்கலாம், அல்லாஹுவாலம். ஆனா வெளிப்படையா நாங்க பாவங்களை பொதுவா காண்றதற்கு இல்லை. அதை நீங்க உங்களுக்கு புள்ளி போடுங்க. நற்செயல்களால் நிறைந்தவர், நிறைய நற்செயல்கள் செய்கின்ற ஒரு ஆள், அதுக்கு நீங்க புள்ளிகள் போடுங்க. எப்பவுமே நன்மைகள் என்று சொல்றதில்ல அதிகம் ஈடுபாடு காட்டுவார். நன்மைகள் என்று சொல்ற விஷயத்துல அதிகம் ஈடுபாடு காட்டுவார். தீமைகள் என்று வந்தா அதுக்கு புறமுதுகு காட்டுவார். தீமைகளுக்கு புறமுதுகு காட்டுவார். அடுத்து கடைசி சில விஷயங்கள். ஒரு வாழ்க்கையில திடீரென்று அதிர்ச்சியான ஒரு விஷயம் நடந்தா அந்த சந்தர்ப்பத்திலும் தன்னுடைய கண்ணியத்தை இழக்க மாட்டார். அடுத்தது, கஷ்டங்களின் போது பொறுமையாக இருப்பார். அடுத்து, வாழ்க்கையில வசதிகள் வார நேரத்தில், பிரச்சனைகள் தீருகின்ற நேரத்தில்
அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற அந்த பண்பு இருக்கும். அடுத்து இந்த விஷயத்தை பாருங்க. என்னால எனக்கு கஷ்டம் இருக்கும், என்ன நான் வருத்திக் கொள்வேன். ஆனா அடுத்த மக்கள் பிறர் ஏண்ட விஷயத்துல நிம்மதியா இருப்பாங்க. அதாவது அடுத்தவர்களுக்கு நன்மை நடக்கும், ஆனா என்ன நான் வருத்திக் கொள்வேன். ரெண்டு பாயிண்டா? ஹை புள்ளிகளை போட்டிப்பீங்களே. ஓ, என்ன நான் கஷ்டப்படுத்திக் கொள்றேன் என்று சொல்றது ஒன்று, அடுத்தவர்கள் எந்த விஷயத்துல நிம்மதியா இருப்பாங்க சொல்ற இன்னொன்று. 35 பாயிண்ட்ஸ் இருக்கு அவர் சொன்னது. 35 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஹை இப்ப நீங்க என்ன செய்யுங்கடா, இப்ப அது டோட்டல பாருங்களே. நான் கேட்க மாட்டேன் உங்கள்ட்ட நீங்க யார் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு எடுத்தேன்னு சொல்லி. டோட்டல் எவ்வளவு பாருங்க. டோட்டல் எவ்வளவு பார்த்து அதை 100 ஆள பெருக்குங்க. டோட்டல் எவ்வளவு பார்த்து அதை 100 ஆள பெருக்குங்க. அதை 100 ஆள பெருக்கி 175 ஆள கழிங்க. 100 ஆள பெருக்கி 100 ஆள பெருக்கி 175 ஆள கழிக்கல அந்த டிவைட் பண்ணுங்க. 175 ஆள டிவைட் பண்ணுங்க. கழிக்கிறல்ல டிவைட் பண்ணுங்க. 100 ஆள பெருக்கி 175 ஆள டிவைட் பண்ணுங்க, பிரிங்க. அப்போ ஒரு பெர்சன்டேஜ் ஒன்று வரும். ஒரு பெர்சன்டேஜ் ஒன்று வரும். அந்த பெர்சன்டேஜ் தான் உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான அந்த ரிலேஷன்ஷிப் தூரம். இப்ப நீங்க இங்க இருக்கிறீங்க, அல்லாஹ் இங்க இருக்கிறார். இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க? இங்கேயா, 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 எங்க? இங்கே மீக்கலாம், இங்கே மீக்கலாம். இதுல எந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க? நாங்க அந்த அல்லாஹ்வுடன் அந்த அழகிய இறை தொடர்பு என்ன பொறுத்தவரையில நான் எங்க இருக்கிறேன் என்று சொல்றத நான் அளந்து பார்ப்பதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன அசஸ்மெண்ட் சிஸ்டம் தான் இது. அப்ப நாங்க எங்க அது 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 நாங்க எந்த இடத்துல ஈக்கிறோம் என்று சொல்றத இதிலிருந்து எங்களுக்கு ஓரளவுக்கு தீர்மானிச்சு கொள்ள முடியும். நாம் 175ஆல பிரிக்கணும். ஓ, பிரிச்சா 100க்கு எத்தனை வரும்? அதான் ஓ, இப்ப நான் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு அந்த மார்க்ஸ் போட சொன்னதன் அடிப்படையில் ஒன்று 20% இருக்கலாம், அல்லது 40% இருக்கலாம், அல்லது 60% இருக்கலாம், அல்லது 80% இருக்கலாம், அல்லது இப்போ 100 நோக்கியும் நீங்க போகலும். அப்ப எப்படி நான் சொல்றேன் என்றால், உங்களோட நீங்க எந்த அளவு தூரம் அந்த இறை தொடர்பு அழகானதா இல்லையா, அந்த அழகினுடைய பெர்சன்டேஜ் தான் இது. அந்த அழகினுடைய பெர்சன்டேஜ் தான் இது. அப்ப இது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன அந்த இதன் அடிப்படையில் வரக்கூடிய விஷயம். அப்ப இது நாங்க அந்த அதாவது அல்லாஹ்வுடனான அழகிய தொடர்பு என்று சொல்றதுல அந்த தொடர்பு எப்படி, அந்த தொடர்பை நாங்க எப்படி அந்த அதோட அந்த பிரதிபலிப்பு எப்படி இருக்கும் என்று சொல்றதைத்தான் இந்த விஷயங்களை நின்று நாங்க ஓரளவுக்கு பார்த்தோம். ஹைர், இன்றைக்கு நான் நினைக்கிறேன் இதனோட நாங்க போதுமாய்க்குள்ளலாம் 10 மணி ஆயுது. இந்த தலைப்பில் இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் நாங்க அதை அடுத்த வாரம் கண்டினியூ பண்றோம். இன்ஷா அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணி அந்த தகவல்களை நாங்க பார்த்து முடிப்போம். இன்றைக்கு நாங்க பார்த்த விஷயங்கள் தொடர்பாக உங்களுக்கு ஏதும் கருத்துக்கள் சொல்வதற்கோ அல்லது கேள்விகள் கேட்பதற்கோ சந்தர்ப்பம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ஹை பேசலாம். இன்ஷா
இல்ல எப்படியோ அது எப்படி வந்தாலும் அந்த விட ஒன்றுதான் வரும். ஏண்டா நான் ஏன் சொன்னேன்டா அந்த 35 பாயிண்ட்ஸ் தானே, அத 5ஆல பெருக்கினா 175 வருது. அப்ப டோட்டல் வந்து 175. அதுல 100% எவ்வளவு பாக்குறதுக்கு தான் நான் அந்த மெத்தடை சொன்னேன். விளந்தான். இப்ப உங்களுக்கு இதுக்கு புள்ளிகள் வந்து ஒரு 100 வந்துன்னு வைங்களே, நீங்க ஃபுல்லா மார்க்ஸ் போட்டு 100 வந்துன்னு வைங்களே. இப்ப இதை 100ஆல பெருக்கினா 1000 10,000 எப்படியோ. அப்ப இத 175ஆல பிரிச்சா அந்த ஒரு இது வரும் தானே. அந்த இதுதான் நான் சொன்னேன், அது சிம்பிள் மேக்ஸ் ஒன்று தான். அதான் நான் சொன்னேன். பிரிச்சா அந்த எங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் ஒன்று வரும். அந்த பெர்சன்டேஜ் வந்து எங்கட நாங்க அல்லாவுக்கும் எங்களுக்கும் இடையிலான தூரம் என்ன, 50% மேல் வைக்கிறோமா இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் நல்ல நிலைமையில தான் நாங்க ஈக்கிறோம் என்று கருத்து. 50% கீழ் வைக்கிறோமா இருந்தா நாங்க இன்னும் எங்கட ஜேர்னி இன்னும் நாங்க நிறைய முன்னு போக வேண்டி இருக்கிறது என்று சொல்றது. அப்ப இதுல வந்து இப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பார்த்தா அதுல உண்மையிலே அந்த செயல் சார்ந்ததை விட அதாவது அதுல அந்த பண்பு சார்ந்த விஷயங்கள் தான் கூட இருக்கிறது. அந்த குணம் சார்ந்து பண்பு சார்ந்த விஷயங்கள் தான் அவர் அதுல கூட பேசியிருக்கிறார். அப்ப நாங்க அல்லாஹ்வுடனான எங்கட தொடர்பு என்று சொல்ற நேரத்துல புற செயல்களை விடவும் முக்கியமானது என்னுடைய நம்பிக்கை சார்ந்த பண்பு சார்ந்த குணம் சார்ந்த விஷயங்கள் தான் மிக முக்கியமானது. அதனாலதான் அந்த 4 ஆரம்பத்தில் நாங்க சொன்ன அந்த டெபினிஷன்ல சொன்ன 4 விஷயமும் கூட அந்த பண்பு சார்ந்த விஷயங்கள் தான். அது வந்து அந்த இறை நினைவு என்று சொல்றதும், ஹஷ்யா என்று சொல்றதும், நம்பிக்கை என்று சொல்றதும், திருப்தி என்று சொல்றதும், இதெல்லாம் அந்த உள்ளம் பண்பு சார்ந்த விஷயங்கள். அப்ப அதுதான் உண்மையிலே அந்த பெஸ்ட் ரிலேஷன்ஷிப் நாங்க சொல்றோம். சாதாரணமா இப்ப நாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் என்று சொல்றதாக இருந்தாலும் சரி, அல்லது ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப் என்று சொல்றதா சரி, அல்லது ஒரு தந்தை பிள்ளை உறவு என்று சொல்றதாக இருந்தாலும் சரி, இந்த எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் இருக்கின்ற அந்த 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 அழகு, அதனுடைய சாராம்சம் என்ன என்று சொன்னா உள்ளம் சார்ந்த விஷயங்கள். நாங்க என்ன உணர்கின்றோம், என்ன என்ன குணநலன்கள் கொண்டவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்றதுதான் அந்த உறவு சார்ந்த விஷயங்கள்ல வந்து எப்பவுமே முக்கியமானவை. செயலை விடவும் இந்த செயல்கள் வந்து சூழ்நிலைக்கு ஏற்ப முன்ன பின்ன ஆகும். சில சூழ்நிலைக்கு அது தேவையா இருக்கும், சில சூழ்நிலைக்கு தேவையில்லாமல் இருக்கும். ஆனா எல்லா சூழ்நிலைக்கும் தேவையானது அந்த அந்த குணநலன்கள் தான். அப்ப அந்த விஷயம் தான் இங்கேயும் பிரதிபலிக்கின்ற விஷயம். அதை வந்து நாங்க அந்த டிஸ்பிளே பண்ணி பார்த்திருந்தோம்னா இன்னும் கிளியராக எங்கட மைண்ட்ல அது போக்கஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். இன்ஷா அல்லாஹ் நாங்க தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்கள் அதை பார்ப்போம். வேற எதுவும் நீங்க பேசுறதுக்கு கேள்வி கேட்கறதுக்கு சொல்லுங்க. இல்ல அதுல வந்து நான் அதுல பின்னால தலைப்புல பின்னால வரக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறேன்டா, அல்லாஹ்வுடன் நான் இந்த ரிலேஷன்ஷிப் என்று சொல்றத நாங்க மெயின்டைன் பண்ணுகின்ற நேரத்துல நாங்க கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான அந்த வரையறைகள் என்ன. இப்ப நாங்க இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த கிரைட்டீரியாஸ பாக்குற நேரத்துல எங்களுக்கு சில சமயங்கள் ஒரு மலை கொண்டு வரும். இப்படியெல்லாம் ஏழுமாப்பா என்று சொல்ற, சாத்தியமா என்று சொல்ற மாதிரி ஒரு மலை கொண்டு வார மாதிரி இருக்கும். ஆனா உண்மையிலே அந்த அங்க அந்த அந்த வரையறைகள்ல சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நாங்க வந்து
ஒரு 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 பெரிய அந்த சீரியஸான ஒரு 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 விஷயம் செய்ய தேவையில்ல, அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருத்தல் என்று சொல்றதற்கு. இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு ஒரு சம்பவம் சொல்றேன் பாருங்க. என்னடா, ஒரு இப்ப சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாம் ஒரு இடத்துல இருக்கிற நேரத்துல வெயில், கடுமையான வெயில். அப்போ ஒரு கல்லு, கட்பாறை உண்டு. ஒருத்தர் அந்த கட்பாறைக்கு மேல நின்று தொழுதுட்டிக்கிறார். கடுமையான சூடு இல்லைக்கிற கட்பாறைக்கு மேல நின்று தொழுட்டிக்கிறார். ரசூல்லா அதை கண்டார், அவர் தொழுகிறார். அப்ப கொஞ்ச நேரம் ரசூல்லா வேறொரு இடத்துக்கு போயிட்டு, வேறொரு வேலை போயிட்டு திரும்ப வரார், அப்பயும் அவர் தொழுட்டிக்கிறார். அப்ப அதை ரசூல்லாவுக்கு பார்க்க இல்லாமல் இருந்தது. ரசூல்லா உடனே எல்லாரையும் கூப்பிட்டார். கூப்பிட்டு சொன்னார், அல் கஸ்த், அல் கஸ்த், நீங்க இப்படி செய்ய வானம், இந்த மாதிரி இந்த ஒரு 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 சீரியஸான ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் பிராக்டிஸுக்கு போவானம், நடுநிலையாகிறீங்க நடுநிலையாகிறீங்க என்று சொல்லி அப்படி சொல்லிட்டு சொன்னாரு, இன்னல்லாஹ லா யமல் ஹத்தா தமல்லு, நீங்க சலிப்படையும் வரையில் அல்லாஹ் சலிப்படைய மாட்டான் என்று சொல்லி. அப்ப அங்க சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, அப்ப நாங்க அல்லாஹ்வுடனான அழகிய ரிலேஷன்ஷிப் என்று சொல்றதற்கு ஒரு 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 சீரியஸான ஒரு எக்ஸ்ட்ரீம் பிராக்டிஸ் ஒன்று எங்களுக்கு தேவையா? அப்படி தேவையில்லை. விளந்தானே? அப்படி தேவையில்லை. ஒரு ஒரு பேலன்ஸான ஒரு பிராக்டிஸ் ஒன்று தான் எங்களுக்கு தேவை. அந்த பேலன்ஸான பிராக்டிஸ் அது வெளி புற செயற்பாடுகள், தொழுகை என்று சொல்றதுலயும் சரி, நோன்பு என்று சொல்றதுலயும் சரி, இப்படி இந்த ஒவ்வொரு விஷயத்த இப்ப இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட ஒருத்தர் சொன்னார், என்னண்டா, நீங்க நிறைய அந்த நோன்பு பிடிக்கிற மிச்சம் கொஞ்சமே, குறைவாத்தான் நோன்பு பிடிக்கிறீங்க. அவர் சொன்னார், என்னண்டா, நான் ஏன் குறைவா நோன்பு பிடிக்கிறேன்டா, எனக்கு நோன்பு பிடிச்சா குர்ஆன் ஓதுறது கஷ்டமா இருக்கு. அப்ப நான் நோன்பு பிடிக்கிறத குறைச்சி குர்ஆன் ஓதுறத பேலன்ஸ் பண்றேன். விளந்தானே? ஏன்னா எனக்கு குர்ஆன் ஓதணும், நோன்பு பிடிக்கணும். அப்ப நோன்பை மட்டுமே நான் பிடிச்சிட்டு இருந்தேன்டா, எனக்கு குர்ஆன் ஓதுறது எல்லாம் போகிறது. அப்ப அந்த பேலன்சிங் தான் முக்கியம். அதுதான் அந்த பேலன்சிங் தான், நான் ஒரு எக்ஸ்ட்ரீம் பிராக்டிஸுக்கு போகாம ஒரு பேலன்ஸான பிராக்டிஸ் தான் அல்லாஹ்வுக்கும் எனக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப்பை அழகாக்குற விஷயம். அதுதான் அந்த பெர்சன்டேஜில் எங்களை மேல கொண்டு போய். நான் சொன்ன மாதிரி புற செயல் அல்ல அதுல இம்பார்ட்டன்டான விஷயம். அதுல இம்பார்ட்டன் எது என்று சொன்னா, அதனூடாக எங்கட நடத்தையில, எங்கட குணநலன்கள்ல, எங்கட மனோபாங்குல என்ன சேஞ்ச் வருகிறது, அதுதான் இம்பார்ட்டன்டான பார்ட். அதுல அங்கதான் நாங்க பல சமயங்கள்ல தவறு விடுகின்ற இடம் இருக்கிற. நாங்க சாதாரணமா ஒருத்தரை பார்த்து இவர் நல்லவர், இவர் கெட்டவர் என்று சொல்றது வெறுமனே பிஹேவியர்ஸை வச்சு நாங்க தீர்மானிக்கிற ஒரு விஷயம் ஒன்று இல்லை தானே. எங்களுக்கு ஒருத்தரோட நீண்ட நாள் பழகின்ற நேரத்துல தான் அவருடைய குணநலன்களை இருந்துதான் நாங்க அந்த டிசிஷனுக்கு பெரும்பாலும் வார். அதுதான் உண்மையிலே அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையிலான அந்த உறவினுடைய தூரமோ நெருக்கமோ எல்லாம் அதுலதான் தீர்மானிக்கப்பட்ட விஷயம். அல்லாஹு அலம். வேற எது மீரா? இல்ல, நம்பிக்கை என்று சொன்னதுல நான் இடையிலையும் அதை சொன்னேன். நம்பிக்கை என்று சொல்றது உண்மையிலே அது ஒரு வகையில அந்த ட்ரஸ்ட், அதுதானே தானே. நம்பிக்கை என்றா அந்த ஈமானோ அக்கீதாவோ அல்ல, ட்ரஸ்ட் என்று சொல்றேன் நாங்க. அப்ப நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எங்களுக்கு கண்டிப்பாக எங்கட லைஃபை பொறுத்த வரையில எங்கட லைஃபுக்கு நாங்க டிபெண்ட் ஆகி இருக்கிற, சார்ந்து இருக்கின்ற ஏதோ ஒரு சக்தியோ ஏதோ ஒன்று வேணும். நாங்க 100% இண்டிபெண்டாக எதுவும் இல்லாம, எனக்கு யாரும் தேவையில்லை, எதுவும் இல்லாம நான் சுயமாக நிக்கலாம் என்று சொல்ற அப்படி ஒரு வாழ்வு ஒன்று சாத்தியம் இல்லை உண்மையிலே. அப்போ ஏதோ ஒரு நான் சார்ந்து நிற்கின்ற ஒரு சக்தி ஒன்று வேணும். அப்ப எந்த சூழ்நிலையிலையும் தாங்கி பிடிக்கின்ற, நான் சார்ந்து நிற்கின்ற ஒருத்தன் எனக்காக இருக்கின்றான், அது அல்லாஹ் தான் என்று சொல்ற அந்த ட்ரஸ்ட், அதைத்தான் நாங்க சொல்றோம் அங்க நம்பிக்கை என்று சொல்லி. ட்ரஸ்ட் என்று சொல்ற விஷயம் தான் அது. சரிதானே?
ஹை வேற இப்ப நாங்க சும்மா சாதாரணமாக இந்த இப்ப அதாவது இந்த நான் முந்தி வாசிச்ச ஒரு சம்பவம் உண்டு. இந்த இரண்டாம் உலக மகா யுத்தம் சந்தர்ப்பத்தில் அந்த ஒரு அமெரிக்க விமானி ஜப்பான் நோக்கி பெய்த்து அங்க குண்டு போட்டுட்டு திரும்பி வர எத்தனிக்கின்ற நேரத்தில் அங்கிருந்து தாக்கின ஏதோ ஏவுகணைகள் அந்த விமானத்தை பாதிக்குது. பாதிச்சா இப்ப அவரு அமெரிக்காவை நோக்கி திரும்பி வாரன்னு சொன்னா பெரும் தூரம் அந்த கடல் வழியாக கடந்து வரணும். அந்த அளவு தூரத்துக்கு விமானம் தாங்காது. தரையிறங்கினாலும் ஜப்பான்ல தான் தரையிறங்கும். அப்பையும் அவருக்கு உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அப்ப அந்த விமானி ஆனா உயிர் பிழைச்சார் அவர் பிறகு. அப்ப அவர் சொல்ற அந்த நேரம் எனக்கு வந்த உணர்வு அவர் சொல்ற என்றால் இந்த என்ன படைத்த ஒரு இறைவன் இருந்தால் அவன் மட்டும்தான் என்ன காப்பாத்தேன். அப்ப அவன் சொல்றான் என்றால் என்ன அறியாம நான் அப்படி ஒரு பிரார்த்தனையில இருந்தேன் அந்த நேரம். அது எனக்கே ஆச்சரியமாக இருக்கிற நான் எப்படி அந்த அதாவது கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் இருந்த நான் எனக்கு என்ன அறியாம அப்படி ஒரு பிரார்த்தனைக்கு நான் போனேன். அது எப்படி சாத்தியப்பட்ட எப்படி எனக்கு தோணினது என்று எனக்கு தெரியல நான் சொல்றேன். அப்ப மனிதனுடைய படைப்பியல்பிலே உள்ள ஒரு விஷயம்தான் அந்த அல்லாஹ்வுல டிபெண்ட் ஆகி இருக்கிறது என்று சொல்றது. அப்ப அது முஸ்லிமை பொறுத்தவரையில அது ஒரு நம்பிக்கை, எனக்கு ஒரு எப்பவுமே ஒரு ஹோப்பை கொடுக்கிற விஷயம் எனக்கு அது இல்லைதானே. அப்ப அந்த விஷயம் அதாவது மனுஷனை படைக்கிற நேரத்திலே அல்லாஹு தாலா அவன்ல வச்சிருக்கின்றோம். அந்த ட்ரஸ்டை தான் நாங்க முக்கியமா இந்த இடத்துல சொல்றோம். ஹைர் முடிச்சுக்கலாமண்ணா. وآخر دعوانا الحمد لله رب العالمين. جزاك الله خير شيخنا. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு அழகான முக்கியமான ஒரு கிளாஸ். அதாவது 4 பண்புகள் சேர்ந்த ஒரு கலவைதான் அல்லாஹ்வுடைய அந்த தொடர்பு என்றது மிகவும் அழகாகவும் எளிதாகவும்